எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் விங்ஸ் 2 விதமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி சிக்கன் விங்ஸ் நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம். இந்த ரெசிபியில எல்லா டிப்ஸும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் விங்ஸை தோலோட எடுத்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர், 1 டீஸ்பூன் பூண்டு தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி தூள். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு தூள் இல்லைன்னா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1 முட்டையை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சிக்கன்ல மசாலா நல்லா கோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 கப் மைதா சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேருங்க. சிக்கன் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா மசாலா தண்ணியா ஆயிட்டு சிக்கன்ல நல்லா கோட் ஆகாது. பாத்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலால நல்லா கோட் ஆயிடுச்சு. எடுத்து தனியா வச்சிருங்க. நெக்ஸ்ட் கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்றா ரெடி பண்ண சிக்கன் பீசஸை போடுங்க. 7லிருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியம்லேயே ஃப்ரை பண்ணுங்க. நம்ம பேட்சாக ஃப்ரை பண்ண போகிறோம். சின்ன சின்ன பேட்சஸில் ஃப்ரை பண்ணும்போது ஈவனாக வெந்து வரும். டைமை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்சையும் 8 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணணும். ரெண்டு டிஃப்ரெண்டான சாஸ் வச்சு கோட் பண்ணுறதுக்காக 2 பவுலில் பிரித்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாஸ் நம்ம பண்ண போகிறது ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ். அதுக்கு கடாயில் 1/2 கப் ஸ்பைசி ஹாட் சாஸ் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஃப்ரை பண்ண சிக்கன் விங்ஸை சேர்த்து கலந்து விடுங்க. எல்லா பீசஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, எல்லா விங்ஸையும் பர்ஃபெக்டாக கோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்டர்னு சொல்லலாம். 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நான் BBQ சிக்கன் விங்ஸ் பண்ண போறேன். அதுக்கு கடாயில் 1/2 கப் BBQ சாஸ் ஊற்றுங்க. BBQ சாஸ் எல்லாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த சாஸ் லைட்டாக ஸ்வீட்டாக ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்கும். ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் நல்லா சாஸ்ல கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் விங்ஸ் அப்புறம் BBQ சிக்கன் விங்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா கோட் ஆனதும் கடாயில இருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நான் 2 டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் சிக்கன் விங்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் சின்ன குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல ஃபிங்கர் ஃபுட். ஏதாவது ஒரு கெட் டுகெதர்ஸ் பார்ட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் இதை செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.